ஆமா. ரொம்ப சாதாரணமா தானே இருக்கு. ஒரு லவ் சிம்பிள் கூட இல்லையே! ஏய் தின்னி முட்டை, நீ சொன்ன கப்பு இதானா? இல்ல ஏதோ ஒரு கப்ப எடுத்துட்டு வந்து எங்கள ஏமாத்திட்டு இருக்கியா? நான் ஒண்ணும் உங்களை ஏமாத்தல அத்த. இந்த கப்ப பத்தி கேட்கும் போதுதான் ஆதி மாமா டென்ஷன் ஆனாரு. என் கையில இருந்த கப்ப புடுங்கி அவர் வச்சுக்கிட்டாரு. இந்த கப்பா? இந்த கப்ல அப்படி என்ன இருக்கு? ஏதோ விஷயம் இருக்கு ஆண்டி. காரணம் இல்லாத இந்த சாதாரண கப்புக்கு ஆதி இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு அவசியமே இல்ல. கண்டிப்பா இந்த கப்புக்குள்ள ஏதோ ரகசியம் மறைஞ்சிருக்கு. நம்ம சூடா காஃபி குடிச்சுக்கிட்டே யோசிப்போம். அப்பதான் மூளை வேலை செய்யும். நமக்கும் ஐடியா கிடைக்கும். ஐயோ கடவுளே! ஹலோ ஹலோ, பார்வதி தானே பேசுறது? ஆமா உமாமா, பார்வதி தான் பேசுறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் அத்தை மித்ராக்கா 3 பேரும் அத்தை ரூம்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்க 3 பேருக்கும் சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க உமாமா, நான் இப்பவே எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா பார்வதி, லேட் பண்ணிடாத. அதுக்குள்ள போனை வச்சுட்டா. ஸ்நாக்ஸ் ஏதாவது சொல்லிருக்கலாம். ஏய் எருமை, அவகிட்ட காஃபி எடுத்துட்டு வாடின்னு சொல்லிட்டு போனை வைக்காம அத்தை ரூம்ல உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் ஆதி ரூம்ல போய் நான் தான் கப் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் எப்படி அத்தை சொல்லுவேன்? சரி சரி, அந்த கப்பை கொண்டு போய் மறைச்சு வை, அவ கண்ணுல பற்ற போகுது. கொடுங்க அத்தை, கொடுங்க. ஏய் இரு, அத மறைக்க வேணாம், இங்கே வை. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா மித்ரா, இந்த கப்பு அவ கண்ணுல படுற மாதிரி இங்கே இருக்கட்டும். இத பார்த்து அவ முகத்துல ஏதாவது மாற்றம் வந்ததுன்னா இந்த கப்புக்கும் அவளுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. அப்படி இல்ல எந்த மாற்றமும் வரலன்னா இதுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு முடிவு பண்ணிக்கலாம். ஆனா சம்பந்தம் மட்டும் இருந்தது, நாம தேடுற தடையும் இதுதான். அவ தலைய உருட்டிடலாம். அங்க வை. உள்ள வா பார்வதி. இந்த கப் எப்படி இங்கே வந்துச்சு? மாமா ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்களா? பார்வதி, நாங்க ஊத்தி குடிச்சுக்கிறோம், நீ போ. சரி. Number is currently switched off. Please try again later. ஸ்விட்ச் ஆஃபா? ஏன் மாமா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு? என்னாச்சுன்னு தெரியலையே.
கப்பு விஷயத்த மாமா கிட்ட எப்படியாவது சொல்லி ஆகணும். என்ன பண்றது? எதுக்கும் இன்னொரு முறை ஃபோன் பண்ணி பார்க்கலாம். மித்ரக்கா, இந்தாங்க அத்தை. This number is currently switched off. Please try again later. இந்த புது கப்ல ஊத்தி குடிப்போம். This number is currently switched off. Please try again later. சும்மா சொல்லக்கூடாது. பார்வதி காஃபின்னா பார்வதி காஃபி தான். சூப்பரா இருக்கு. காஃபி சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் குடிக்கணும் போல இருக்கே. அத்தை பார்த்தா திட்டுவாங்க. நல்ல வேளை அத்தை நம்மள கவனிக்கல. நம்ம 2வது ரவுண்ட் குடிச்சிடலாம். அத்தை என்ன இப்படி ஷாக் ரியாக்ஷன் கொடுக்கறாங்க? ஒருவேளை நான் 2வது ரவுண்ட் குடிச்சு தெரிஞ்சு போச்சா? மித்ரா, ஜோசியர் சொன்ன தடையும் கிடைச்சிருச்சு. என்னாண்டி சொல்றீங்க? என்ன தடையும் எங்க இருக்கு? அங்க பாரு, உமா கையில இருக்கிற அந்த கப்பு தான் ஜோசியர் சொன்ன அந்த தடையும். அத்தை, முதல்ல இந்த கப்ல ஒண்ணும் இல்லாம இருந்தது. இப்ப ஆதிபாமா பார்வதி போட்டோ இப்படி வந்தது. கப்பு சூடானா அதுல மறைஞ்சிருக்கிற இமேஜ் அப்பியர் ஆகும். சூடு ஆறிடுச்சுன்னா இந்த இமேஜ் மறைஞ்சிரும். இதெல்லாம் ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து ரெடி பண்ணணும். அந்த சமையல்காரி மேல இருக்கிற மயக்கத்துல ஆதிதான் இதை ரெடி பண்ணிருப்பான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த காதல் சின்னத்தை வச்சு அந்த சமையல்காரி தலையும் உருட்டிட வேண்டியதுதான். குடு. கொஞ்ச நேரத்துல கையில கிடைச்ச ஆதாரத்தை உடைக்க பாத்தியடி. இது மட்டும் கீழே விழுந்து உடைஞ்சிருந்தா கை கெட்டினது வாய் கெட்டலங்கிற மாதிரி தானே ஆயிருக்கும். சரி விடுங்க ஆண்டி, ஏதோ கவனக்குறைவுல பண்ணிட்டா. கையில் இருக்கிற இந்த தடயத்தை வச்சு சமையல்காரி தலைய உருட்டணும். அதுக்கு நம்ம பிளான் பண்ணணும். பிளான் ரெடி மித்ரா. என்ன பிளான் ஆண்டி? ஹால்ல சொல்றேன் வாங்க.
என்னவா இருக்கும்? மாமா போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஸ்பெஷல் கப் வேற இப்ப வனஜாமா கையில இருக்கு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. கப்பல நானும் மாமாவும் ஒன்னா இருக்கிற போட்டோவை அவங்க பாத்திருப்பாங்களா? அப்படி பாத்திருந்தா அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. உமா, அந்த சமையல்காரியை கூப்பிடு. சரிங்க அத்தை. பார்வதி, இதோ வந்துட்டு மாமா. வா வா. என்னடி பார்த்துக்கிட்டே இருக்க? ஒன்னும் இல்லம்மா. ஆமா, உமா வர சொன்னாலே என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? உன் நினைப்பெல்லாம் எங்கடி இருக்கு? இவ எப்போ கவனத்தை இங்க வச்சு வேலை பார்த்திருக்கா? எப்பவும் ஏதாவது கனவுல தானே இருப்பா. ஏய், என்ன ரொம்ப ஃபீல் பண்ற? மித்ரா சொன்னது கரெக்ட் தானே? உனக்கு தான் கவனம் எப்பவுமே இங்க இருக்கிறது இல்லையே. அப்ப காஃபின்னு ஏதோ ஒண்ணு கொண்டு வந்தியே, அது காஃபி மாதிரியே இல்லையே. என் நாக்கெல்லாம் கெட்டு போச்சு. நீ டீ ஸ்பெஷலிஸ்ட் இல்ல? அப்ப சரி, நல்லா குடிக்கிற மாதிரி டேஸ்டா ஒரு டீ போட்டு முக்கியமா சூடா கொதிக்க கொதிக்க இருக்கணும். எடுத்துட்டு வா, ஓடு. காதுல விழுந்துச்சா? முழிச்சுக்கிட்டே நிக்கிற? ஏய், சொல்றது கேக்கலையா? சில மாதிரி நிக்கிற? போய் சீக்கிரம் சூடா டீ போட்டு பிளாஸ்க்ல எடுத்துட்டு வா. போடே. ஏய், நில்லு. நீ சூடா டேஸ்டா டீ போட்டு பிளாஸ்க்ல எடுத்து நீ எடுத்துட்டு வர வேணா, பட்டுமா கிட்ட கொடுத்து அனுப்பு. முழிச்சது பாடி. பட்டமாக்கா, பார்வதி, இந்த ஃப்ளாஸ்க்ல டீ இருக்கு. வனஜாமா கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க. சரி பார்வதி, குடு. இந்தாங்க. கப்ப வேற கையில வச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே.
அம்மா டீயை கப்பில் ஊத்துட்டுமாம்மா? சூடா இருக்கா? ஆ இருக்குமா? சரி, அப்படியே இருக்கட்டும். அகிலாக்கா வந்ததுக்கு அப்புறம் ஊத்திக்கலாம். ம் சரிங்கம்மா. ஆ பட்டமா, அம்மா அக்கா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் எப்பவும் போல அந்த கப்ல டீ ஊத்தி கொடுத்துரு. அக்காவுக்கு மட்டும் என் கையில இருக்கிற இந்த ஸ்பெஷல் கப்ல ஊத்தி கொடுக்கணும். ம்? ஏம்மா அம்மாவுக்கு என்ன ஸ்பெஷல் கப்பு? ஓ, காரணம் எல்லாம் சொன்னா தான் மகாராணி செய்வீங்களோ? சொன்னதை மட்டும் செய், புரிஞ்சுதா? இல்லைங்கம்மா, அம்மா கேட்பாங்க. உன்னை ஒன்னும் கேட்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது கேட்டா நான் பதில் சொல்றேன். சரிங்கம்மா. பா, அப்படி ஓரமா போய் நில்லு. அத்தை, ம்? பெரியத்த வராங்க. பட்டமா, அம்மா எங்களுக்கு டீ எல்லாம் வேணாம். நீங்க எடுத்துட்டு உள்ள போங்க. சரிங்கம்மா. பார்க்க மாட்டேங்கிறாளே. எப்படி பார்க்க வைக்கிறது? இப்ப வேடிக்கை பார். அக்கா, அந்த கப்ல என்ன? கப்லையா? அ,
கப்புக்குள்ள இல்லக்கா, கப்புக்கு வெளியே பாருங்க. ஐயோ, அங்கெல்லாம் இல்ல. அ, இந்த பக்கம் திரும்பி பாருங்கக்கா. இது யாரோட வேலை? தெரியல.